எஸ்ரா 1:5 சிறையிருப்புல இருந்தவங்களுடைய ஆவிய தேவன் எழுப்பி கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி தடைகளும் தாமதமும் வந்த தேவ பிள்ளைகள் சலித்து போய் ஓய்ந்து போய் இது நடக்காது அவ்வளவுதான் நினைச்சு இருந்த தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களை தேவ ஆவியானவர் எழுப்பினார். யாருன்னா இங்க சலித்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர், நான் அதிகமா ஜெபம் பண்ணிட்டேன்ப்பா, ரொம்ப இந்த விஷயத்துக்காக நான் காத்திருந்தேன் ஆண்டவரே, ரொம்ப இந்த காரியம் எனக்கு நடக்க நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, இருதயங்களை தேவன் எழுப்பி நடக்காத நினைச்ச காரியத்தை நடத்தி காண்பித்து ஆவியானவர் காரியங்களை வாய்க்க பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்பதை தேவன் அங்கு நிரூபிக்கிறது. தேவ பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் யாரோடு கூட பேசுறாரு என்று தெரியல. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உன் தாமதத்துக்குரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் அப்புறப்படுத்தி, ஓ ஹல்லேலூயா, இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, என் வாழ்க்கை ஆண்டவரே, என் வாழ்க்கை எதை நோக்கி போதுனே தெரியல ஆண்டவரே, நான் என்ன நிலைமையில இருக்கிறேன்னு தெரியல ஆண்டவரே, பிரயாசங்கள் எல்லாம் வீணா போகுது ஆண்டவரே நினைத்து கொண்டிருக்கிற உன்னுடைய ஆவியை தேவன் புதுப்பித்து எழும்ப செய்து உன்னை கொண்டு தேவ பிள்ளைகளை துவங்கின காரியங்களை கர்த்தர் முடிக்கும்படியாய் இன்றைக்கு அவருடைய ஆவியை உன் மீது ஊற்றுகிறார். உன்னை பலப்படுத்தி தேவ பிள்ளைகளை, உன்னை என்ன நோக்கத்தோடு கூட இந்த உலகத்துல வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ளும்படியாய் கர்த்தர் அவருடைய ஆவியை உனக்குள்ள ஊற்றுகிறார். தேவ பிள்ளைகளை, என்ன நோக்கத்தோடு கூட உன்னை இணைக்க வேண்டிய குடும்பத்தில் இணைத்து வைத்திருக்கிறாரோ, உன்னை இந்த சபையில் இணைத்து வைத்திருக்கிறாரோ, உன்னை அந்த வேலை ஸ்தலத்தில் இணைத்து வைத்திருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றி நடத்த வல்லவராக இருக்கிறார். அன்னைக்கு எலியாவுக்கு இருந்த தேவ பிள்ளைகளை தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் தேவ தூதனை அனுப்பி பலப்படுத்தி எழுப்பி ஓட வைத்த தேவன் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையின் தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் பரிசுத்த ஆவியை அனுப்பி உன்னை எழுப்பி ஓட வைக்க இன்னைக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.